வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு காயத்ரி சர்வீஸ் சென்டர். இன்றைக்கி இந்த V-Guard ஸ்டெபிலைசரோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு சின்ன ஒரு உதவி செய்வீங்களா? என்னுடைய நண்பர்களாகட்டும், என் தம்பிகளாகட்டும், என்னுடைய தகப்பன்மார்களாகட்டும், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், 2 லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய், ஏன்னா நம்ம இருக்கிற ஷாப் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயோ இல்லை சிட்டிக்குள்ளேயோ கிடையாது, நம்ம வீடு கடை எல்லாமே ஒன்று தான். இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஜஸ்ட்டு இல்லையோ இந்த மாதிரி ஆன்லைனில் போய் நம்ம ரிவ்யூ பார்த்தா நம்ம கஸ்டமர் வராங்க. இப்போ நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்களா, அவங்க எப்படி என்ன ஏதுன்னு ஃபீட்பேக் ரிவ்யூ பார்த்தது நிறைய பேர் வராங்க. அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுடைய உதவினால் எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்க்கில் போய்ட்டு ஒரு 5 ஸ்டார் கொடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் அதாவது நம்ம சர்வீஸ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு துல்லியமாக நீங்கள் எழுதி டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூ எனக்கு வந்துடும். ரெண்டாவது கூகுளில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரோ ஓடிபி அதை வராது. ஏன்னா ஜஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போய் எனக்கு ரிவ்யூ கொடுக்குறனால உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பர் கேட்டு ஒரு ஓடிபி வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ரிவ்யூ எனக்கு சப்மிட் ஆயிருங்க. இந்த உதவி மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். V-Guard ஸ்டெபிலைசர் ஏசி ஸ்டெபிலைசர். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவுட்புட் வந்து போட்ட உடனே வரும் சார், அப்புறம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், ஏசி ஒர்க் ஆகாது, மறுபடியும் ஆஃப் பண்ணி போட்டோம்னா மறுபடியும் வரும், சில டைம் வரவே வராது அப்படின்னாங்க. இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இது கழட்டுறது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கணுங்கிறதே இல்லை. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் இந்த கேப்பில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த கேப்பில் 1 2 அதே மாதிரி இந்த பக்கமும் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 ஸ்க்ரூ தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற ஸ்க்ரூஸை வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. நிறைய தடவை நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டெபிலைசரில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஃபில்டர் கம்ப்ளைண்ட் வரும். அது என்னென்ன ஃபில்டர் மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்இடிக்கு வர ஸ்ட்ரிப் ஒயர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. பட் இதில் பேஸ்ட் போட்டிருப்பாங்க, பேஸ்ட் போட்டு தான் கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் இங்கே ஒயர் கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அது கனெக்ஷன் எப்படி கொடுக்குங்கிறது தெரியாமல் நீங்கள் அது கூட போராடிக்கிட்டு கிடக்கணும். என்றைக்குமே இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் போராட்டம் தான் வாழ்க்கையே. இப்போ இதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம். எனக்கு ஃபுல்லாக ஒட்டடையாக இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம இதை பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் நம்ம நீட்டாக பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டெபிலைசரோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 1 டன்லேருந்து 2 டன் வரைக்கும் ஏசி நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஹெவி தான் இது. உங்களுக்கு மேக்ஸிமம் உங்கள் இபி வோல்ட் பார்த்திங்கன்னா ஒரு 170லேருந்து ஒரு 270 வோல்ட் வரைக்கும் வந்தாலும் இந்த ஸ்டெபிலைசர் உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். அவுட்புட் வந்து ஸ்டாண்டர்ட் வோல்ட்டு உங்களுக்கு வந்துட்டுருக்கும், ஏசி பக்காவாக ரன்னிங் ஆகிட்டுருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக கவனிக்கக்கூடியது ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். பல பேர் வந்து எனக்கு ஸ்டெபிலைசர் வந்து சார் எனக்கு இன்புட் வரல, அவுட்புட் வரல, எதுவுமே வரல சார் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இந்த ஒயர்லேருந்து வரக்கூடிய சப்ளை இங்கே வருது, பட் ஆனால் எதுவுமே வேலை செய்யலை அப்படிங்கிறீங்க. அதில் ஒன்று நீங்கள் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இன்கேஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஓவர் ஹீட் ஆகும். இது ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட் நமக்கு வரும் 13 வோல்ட் உங்களுக்கு வரும் மொத்தம். இந்த 13 வோல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த லீடு எடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இந்த 2 லீடு டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளேருந்து எடுத்துருப்பாங்க. இந்த 13 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டயோடு பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க பேக் சைடில். இங்கே பாருங்கள் எஸ்எம்டி காம்பனண்ட் கொடுத்துருப்பாங்க, மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 எஸ்எம்டி டயோடு கொடுத்துருக்காங்க. இந்த டயோடு இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர் ஹீட் ஆகும், பயங்கரமாக கொதிக்கும். அப்போ ஓவர் ஹீட் ஆகும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் காயில் பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக கம்பெனிக்காரங்க ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபியூஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஃபியூஸ்னால் அது ஃபியூஸ் கிடையாது. இதை வந்து மேலே இப்படி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 பின்னு வந்து சால்ட்ரிங் வச்சு
லெட்டை வந்து சால்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீட்டுக்கு என்ன ஆகுனா, எப்போவுமே உங்களுக்கு இப்போ நார்மலாக வந்து லெட்டு வந்து ஹீட்டான என்ன ஆகும், உருகும். சரிங்களா? ஹீட் ஆகும்போது உருகும். இது எப்படி ஹீட் ஆகி இது ரிலீஸ் ஆகுங்கிறது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஃபயர் பண்ணோம்னா ஹீட்டுக்கு மெல்ட்டிங் ஆகும். ஆனால் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஃபயர் பண்ணி நான் காமிக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ வந்து யூடியூப்பில் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நிறையா மாற்றிட்டாங்க. இந்த நெருப்பு வர மாதிரி இந்த மாதிரி விபரீத விளையாட்டெல்லாம் காமிச்சோன்னா இந்த வீடியோ வந்து அவங்க டெலீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஷார்ட்டு ஓவர் ஹீட் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த டெர்னர் வந்து உங்களுக்கு சூடாகிட்டுருக்கு அப்படின்னா இப்போ பாருங்களேன், உங்களுக்கு 2 மினிட்ஸில் உங்களுக்கு அது என்ன ஆகுன்ட்டு. தெரியுதுங்களா? இப்போ ஹீட் ஆகும்போது என்ன ஆகுனா, இந்த லெட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி இல்லாமல் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிடும். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டும் ஒட்டி இருக்கும். இப்போ கண்டினியூட்டி இல்லாமல் ரிலீஸ் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு இன்புட்டு அவுட்புட் எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போ இந்த 2 பின்னும் ஷார்ட் ஆனால் தான் உங்களுக்கு உள்ள இன்புட்டே வரும். இதுதான் மெயின். இதை கவனிங்க. ஏன்னா இன்புட் அவுட்புட் 2 வரலனா இதை கவனித்து பாருங்கள். இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் ரிலே வந்து ஓப்பனாக இருந்தால் கூட உங்களுக்கு வேலை செய்யாது. இதில் 2 ரிலே கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ரிலேயில் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ரிலே. இந்த இன்புட் ரிலே கம்ப்ளைண்ட்னா உங்களுக்கு இன்புட் அவுட்புட் எதுவுமே வராது. இப்போ வரக்கூடிய ஏசி 230 வோல்ட் இந்த ரிலேக்கு போகும். இந்த ரிலே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பர்ன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஏசி அவுட்புட் வராது. அடுத்து இப்போ இந்த போர்டில் நம்ம அந்த டைம் டிலே ப்ராப்ளத்துக்கு என்ன மாற்றலாங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். பழையபடி நம்ம இதை சால்வ் பண்ணி க்ளோஸ் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ நம்ம அதே மாதிரி நம்ம சால்விங் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் வேலையை. இப்போ நம்ம பழையபடி இருந்த மாதிரியே நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு சொருகி விட்டுறலாம். அவ்வளோதான். இதை கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணாமல் மறந்துடாதீங்க, ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம அடுத்து இந்த போர்டை நம்ம கழட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து போர்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறது முன்னாடி இந்த ஸ்க்ரூஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் கழட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் அதோடு வச்சு திருப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வராது. லைட்டாக அந்த நட்டில் ஒரே ஒரு ட்ராப்லேயும் கொஞ்சம் சும்மா லைட்டாக விட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா லைட்டாக நீங்கள் ஆயில் வைக்கும்போது அது ஈஸியாக உங்களுக்கு கரண்ட் வந்துடும். அதே மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்லிப் ஆகாமல் நீட்டாக கழட்டிக்கலாம். இப்போ நம்ம அதை அழகாக கழட்டிக்கிட்டோம். அதோட ஸ்க்ரூஸும் நட்டுவை எடுத்து நம்ம தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இப்போ இந்த போர்டை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த போர்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரில், அதாவது மெயின் ஃபில்ட்ரு இது தான் 470 40 வோல்ட்டு கொடுத்துருப்பான். சில ஸ்டெப்லஸில் 220 40 வோல்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டரில் என்ன வோல்ட் நமக்கு வருது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸு மைனஸுக்கு நம்ம இப்போ என்ன வோல்ட் வருதுங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெப்லஸரை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14.5 நமக்கு வோல்ட் வருது. பட் மெயின் ஃபில்ட்ரு நல்லா தான் இருந்தாலும் அப்படின்னா நம்ம ஃபில்டரை நீங்கள் எதுக்கும் சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. ஒன்ஸ் நமக்கு சர்வீஸ்க்கு வரும்போது மெயின் ஃபில்டரை கம்பல்சரி மாற்றி விட்ருங்க. சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபில்டர் ஆகாது. 14 வோல்ட்டுக்கு பதிலாக வெறும் நமக்கு ஒரு 12 வோல்ட்டு சம்திங் தான் வரும்.
இப்போ இதில் வந்து 14.5 வந்துட்டு இருக்கலாம். புது ஃபில்டர் மாற்றினதுக்கப்புறம் என்ன வோல்ட் வருதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபில்டர் மாற்றுறது இல்லாமல் வேறு என்ன மாற்றணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து டைம் டிலே கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பான் 100 MFT. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 25 இல்லை 50 வரும். இது வந்து 25 தான் போட்டிருக்கான். இப்போ நம்ம இதில் வந்து 2 ஃபில்டர் மாற்ற போகிறோம். மெயின் ஃபில்டரும் மாற்றிக்கலாம், இந்த டைம் டிலே கெப்பாசிட்டரும் மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் இந்த 100 MFT அப்படிங்கிற கெப்பாசிட்டரை மாற்றி விடுங்க. 2 இருந்தாலும் சரி இல்லை 3 இருந்தாலும் அதை மாற்றி விட்டுட்டு செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெபிலைசரை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் மெயின் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு பொருளை கழட்டும் போது ப்ளஸ் மைனஸை பார்த்து கழட்டுங்க, சரிங்களா? ஏன்னா திருப்பி போடுறதுனால என்ன ஆகுனா கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகி ஹீட் ஆகும்போது கெப்பாசிட்டர் வெடிக்கும். வெடிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, என்ன கம்ப்ளைண்ட் ஆனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்கேஸ் வெடிக்கும் போது இந்த கெப்பாசிட்டருடைய கேப் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா நம்ம வாழ்க்கையை இழக்கக்கூடிய நிலைமைகள் வரும். இது வந்து ஒரு அலுமினிய கேப்பு தான், இது ஃபுல்லாகவே. இந்த கேப் வெடிச்சுன்னா நம்ம முகத்தில் தெரிக்கும். கவனமாக எப்போவுமே ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கீழே செருப்பு போட்டு ஒர்க் பண்ணுங்கள், இல்லைனா கீழே வந்து ஒரு ஹுட் ஏதோ போட்டு மேட் ஏதோ போட்டு ஒர்க் பண்ணுங்கள் சேஃபாக. இப்போ நம்ம இதுக்கு இப்போ இருந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 470 40 வோல்ட் இருக்குது நமக்கு இதில், சரிங்களா? இந்த 470 40 வோல்ட் நம்ம வேறு புதுசு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது, சார் 470 UF ஓகே சார், நான் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 தான் இருக்குது, போடலாமான்னு கேட்குறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், 40 வோல்ட்டுக்கு பதிலாக நீங்கள் 50 போடலாம், 63 வரைக்குமே போடலாம், தப்பே இல்லை. நீங்கள் வந்து ஒரு 50 வோல்ட் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 35 25 போட வேண்டாம். அதாவது வோல்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் போட வேண்டாம். நீங்கள் 25 வோல்ட் இருக்க வேண்டிய இடத்துல 35 போடுங்க, இல்லை 50 கூட போடுங்க, தப்பு இல்லை, சரிங்களா? 63 வரைக்கும் போகிறது கொஞ்சம் அதிகம் தான், அந்த அளவுக்கு தேவையில்லை. நமக்கு மேக்ஸிமம் ஒரு 35 இருக்கிற இடத்துல ஒரு 40 போடுங்க, சரிங்களா? ஆனால் குறைவாக மட்டும் போட வேண்டாம். இப்போ இந்த கெப்பாசிட்டி நம்ம போட்டு சால்டரிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் சில எல்லா ஸ்டெப்லஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மார்க்கிங்கே வந்துடும். இப்போ இந்த பக்கம் வந்து ப்ளஸ்ஸு, இந்த சைடு வந்து மைனஸ். இந்த பிளாக் கலரில் சின்ன சின்ன கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து மைனஸ், அந்த பக்கம் ப்ளஸ்ஸு. நீங்கள் அது பிரகாரமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இருந்தாலும் சில பிரிண்டரில் வந்து தப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கழட்டும் போது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த டைரெக்ஷன் நமக்கு போட்டிருக்கோம். இப்போ போட்டுட்டு இப்போ இந்த கெப்பாசிட்டி நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கெப்பாசிட்டியில் 2 லெக்லையுமே வந்து கொஞ்சம் நான் பேஸ்ட் அப்ளை பண்ணுறேன். இது எதுக்கு சார் பேஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் கெப்பாசிட்டர் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பீங்க, அது வந்து டஸ்ட்டாக இருக்கும், இல்லை கரெக்டாக கான்டாக்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் லெட்டு தனியாக நீங்கள் அயனில் வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கும் போது பார்த்திங்கன்னா நீட்டாக உங்களுக்கு சால்டரிங் வந்து உங்களுக்கு இருக்கும். அது அழகாக மொட்டு போல் உங்களுக்கு ஒரு கம்பெனி சால்டரிங் எப்படி இருந்துச்சோ அதே உங்களுக்கு வரும். இப்போ அதே மாதிரி எட்ஜு கட்டரை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் சால்டர் பண்ண இடத்த நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நம்ம இதில் மெயின் ஃபில்டர் மாற்றிட்டோம். ரெண்டாவது மாற்றக்கூடியது நம்ம டைம் டிலே கெப்பாசிட்டர். இப்போ இது வந்து 100 MFT 25 வோல்ட் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். கழட்டுறதும் சரி மாட்டுறதும் சரி கொஞ்சம் கவனமாக மாட்டுங்க. பக்கத்தில் லெட் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக ட்ராக் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 MFT 25 வோல்ட் போட்டிருக்காங்க. இது நம்ம இது 50 கூட நீங்கள் போடலாம், தப்பு இல்லை.
இது வந்து 100 MFT போட்டிருக்கிறதுல பல பேர் வந்து சார் எனக்கு வந்து இன்னும் சீக்கிரமாகவே எனக்கு அவுட்புட் டைமிங் கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் அப்படின்னா அந்த தவறு தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா கம்பெனிக்காரங்க வந்து ஏன் அந்த டைம் டிலே கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இபி பவர் போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு நார்மல் வோல்ட் வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம், மேக்ஸிமம் 1 நிமிஷம் தான் நார்மல் வோல்ட் வந்துடும். பட் நீங்கள் இந்த கெப்பாசிட்டரை மாற்றிட்டு இல்லை உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 செகண்ட்லேயே வரணும் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 280லேருந்து ஒரு 270 வரைக்கும் வரும். அப்போ இந்த வோல்ட் வந்து ஒரு 30 வோல்ட் அதிகமாக போகும்போது உங்கள் ஏசியோட கம்ப்ரஸர் வந்து அடி வாங்கும். அதனால் 2 நிமிஷம் கழிச்சு ஆன் ஆகட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் உலகமே அழிய போகிறது ஒன்றும் கிடையாது. ஒரிஜினாலிட்டி என்றைக்கும் மாற்ற வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடியது 100 MFTனா அந்த 100 MFT மட்டும் போடுங்க. வோல்டேஜ் வந்து ஒரு 25 35 கூட நீங்கள் போடுங்க, தப்பு இல்லை. இப்போ இந்த கெப்பாசிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் அதே 100 MFT 25 வோல்ட். இப்போ நான் யூஸ் பண்ணுறது கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். கெப்பாசிட்டர்லேயே கொஞ்சம் பெஸ்ட் நான் சாய்ஸ் எப்படி அப்படின்னா நான் நல்லதுன்னு சொல்லக்கூடியது இந்த கெல்ட்ரான் கம்பெனி கெப்பாசிட்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கெப்பாசிட்டரை வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் கழட்டணுமோ அதே டைரெக்ஷனில் போட்டுக்கலாம். இதுக்கும் அதே தான். மாட்டும் போது எப்போவுமே கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு கையில் கெப்பாசிட்டர் பிடிச்சிட்டு ஒரு கையில் சால்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பேஸ்ட்டு கொஞ்சம் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த லெட் வந்து உங்களுக்கு அதில் அப்ளை ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிரமமே படலை, ஈஸியாக நான் வந்து சால்டிங் பண்ணிட்டேன். யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் செயல்படணுன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ட்ராக் ஷார்ட் இருக்கா என்னென்னு ஒரு நைஃப் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. என்கேஸ் இந்த ஐசிலாம் போனால் கிடைக்காது, போர்டே மாத்திர மாதிரி தான் வரும். பட் கிடைக்கும், பட் மார்க்கெட்டில் அவைலபிள் வரல, கம்பெனியில் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போர்டை ஷார்ட் பண்ணாமல் பொறுமையாக சர்வீஸ் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம டைம் டிலே கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம், ஃபார் எவ்வளோ செகண்டில் வருதுங்கிறது பார்த்துடலாம். இப்போ நம்ம டைம் டிலே கெப்பாசிட்டரும் மாற்றியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஆன் பண்ணும்போது ஒரு சவுண்டு வந்துச்சு பார்த்திங்களா, சரக்குன்னு வரும். இப்போ ஆன் பண்ணுறேன், அது என்ன நாய்ஸ்ன்னு மட்டும் பொறுமையாக கேளுங்க. இந்த மாதிரி அந்த டிக்குங்கிற சவுண்டு வந்தால் மட்டும்தான் ஸ்டெபிலைசர் வந்து ஃபில்ட்ரிங்லாம் பக்காவாக இருக்குது. அதாவது உங்களுக்கு அவுட்புட் வரக்கூடிய எல்லா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஃபில்ட்ரிங்லாம் ஐசிக்கு போகக்கூடிய டைம் டிலே கெப்பாசிட்டர் ஆகட்டும், இல்லை நம்ம அவுட்புட்டில் பல்ஸுக்கு போகக்கூடிய ஐசியோட பல்ஸுக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டர் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த டிக்கிங்கிற சவுண்ட் வரும். இல்லைன்னா அந்த சரக்குங்க அந்த மாதிரி சவுண்டு வந்தாலும் ஸ்டெபிலைசரில் வந்து கெப்பாசிட்டர் கம்பல்சரி ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். மோஸ்ட்லி நீங்கள் 2 கெப்பாசிட்டருங்க அந்த சைடில் இருக்கிற எல்லா கெப்பாசிட்டரும் மாற்றி விடுறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு கூட ஆன் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி ஆன் பண்ணும்போது ஒரு சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா, சரக்குன்னு வரும். இப்போ ஆன் பண்ணுறேன், அது என்ன நாய்ஸ்ன்னு மட்டும் பொறுமையாக கேளுங்க. இந்த மாதிரி அந்த டிக்குங்கிற சவுண்டு வந்தால் மட்டும்தான் ஸ்டெபிலைசர் வந்து ஃபில்ட்ரிங்லாம் பக்காவாக இருக்குது. அதாவது போகக்கூடிய டைம் டிலே கெப்பாசிட்டர் ஆகட்டும், இல்லை நம்ம அவுட்புட்டில் பல்ஸுக்கு போகக்கூடிய ஐசியோட பல்ஸுக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டர் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த டிக்குங்கிற சவுண்ட் வரும். இல்லைன்னா அந்த சரக்குங்க அந்த மாதிரி சவுண்டு வந்தாலும் ஸ்டெபிலைசரில் வந்து கெப்பாசிட்டர் கம்பல்சரி ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். மோஸ்ட்லி நீங்கள் 2 கெப்பாசிட்டருங்க அந்த சைடில் இருக்கிற எல்லா கெப்பாசிட்டரும் மாற்றி விடுறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு கூட ஆன் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சவுண்டு கேட்டிங்களா, ஆஃப் பண்ணும்போதும் அந்த சவுண்டு, ஆன் பண்ணும்போதும் டிக். இந்த சவுண்டு வந்தால் தான் உங்களுக்கு ஸ்டெபிலைசர் நல்லா இருக்குங்கிறது அர்த்தம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டும் கரெக்டாக கிடச்சிரும், ஸ்டெபிலைசரும் பக்காவாயிடுச்சு. இந்த கம்ப்ளைண்ட்டே நமக்கு ரிப்பீட்டட் வரப்போகிறதில்ல. பட் இது மறுபடியும் வரணும், நம்ம மறுபடியும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட இது மூலிமா உங்களுக்கு 10 வேலை கிடைக்கும், 10 கஸ்டமர் நமக்கு கிடைப்பாங்க. ஓகே நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய ஜஸ்டேலோட லிங்க்கும் கூகுளோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம கடைக்கு உண்டான ஃபீட்பேக் ரிவ்யூ கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். இப்போ இதை பேக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிச்சிடுறேன்.
இப்போ நம்ம பக்காவாக பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு அவுட்புட் வரும். இன்புட்டில் ரெட் லைட் இருக்குது, அவுட்புட்லேயும் ரெட் லைட் தான். அதாவது நார்மல், அதாவது கட் ஆஃபில் இருக்குது. இப்போ கட் ஆஃபில் இருக்கும்போது நம்ம ரெட்டு தான் வரும். நார்மலுக்கு மாறினோன்னா நமக்கு அவுட்புட் வரும்போது இங்கே க்ரீன் லைட்டாக நமக்கு மாறும். இப்போ அது க்ரீன் லைட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இப்போ நமக்கு ஆன் ஆகிடுச்சு. சரிங்களா? இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம வீடியோ பார்த்து பொறுமையாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எந்த ஒரு காம்பனண்ட்டும் கழட்டும் போது ட்ராக்கை வந்து கட் ஆகாமல் நீட்டாக சால்விங் பண்ணி பக்காவாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அடுத்த பயனுள்ள வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.